நல்லா நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா வாழ்ந்து எடுக்காதீங்க. சரி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தூக்க மாத்திரை பெங்களூருக்கு போயிட்டு தூக்க மாத்திரை போயிட்டு ஹாஸ்பிட்டல் பெங்களூர் போய் பெங்களூருக்கு போனேன். பிள்ளைகள் அந்த தூக்கம் இல்லாத போயிடுச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டல் இந்த 2.5 வருஷமா போய் என்ன பிரச்சனை? தூக்கம் நைட்ல தூக்க மாத்திரை போட்டு தான் இது பண்றேன். வலி ஒரு நாளைக்கு ஒரு வலி, ஏதாவது ஒரு வலி காட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வழி சொல்ல முடியும்? சுத்தமா வலியெல்லாம் குறைஞ்சி போச்சு. போன நம்ம பாரம் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் திடீர்னு வந்து அவங்க அம்மாவை தூரம் வாங்க அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு அது ஒரு வலி ஆயிடுச்சு. செயற்கையா இருந்தாலும் இயற்கையா இருந்தாலும் செயற்கையா ஒரு வலி உருவாகுது. என் வீட்டுல நிம்மதி இல்லை. நாங்கள் சச்சரிவு இதேதான் தொழிலும் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான நிலைமை. எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பிள்ளைக்கு ரொம்ப இது முனீஸ்வரர் போய் வந்து ஒரு 3 மாசமா உடம்புலாம் தேடி. இப்போ 4 மாசம் முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாகவே இருக்க மாட்டேன். இப்போதான் கொஞ்சமா தேடி வரேன். நான் போன ஞாயிற்றுக்கிழமை வாங்கினேன். 12 மணிக்கு மேலன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டில் போட்டு அவங்களுக்கு கால் வலிதான் இருக்கு. அவங்களால இன்னைக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, வாழ்த்துட்டு போறீங்க? நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, மாத்திரை போட்டுருக்காங்க. வருமானமே எப்பவுமே எல்லாமே நல்ல ஒரு 40,000 சம்பளம் வீட்டில் சார்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னைக்குன்னா 700 அது போல 100 என்ன கலந்துருக்கு. இப்பதான் தெய்வத்தையே கும்பிடுறது இப்பதான் ஆரம்பிச்சோம். ஒரு 3-4 மாசம் சரி இல்லை டபுள் ஒரு தண்ணி இருக்கு. அப்படி குடிச்சப்ப நீங்க யாருக்கு போன் இந்த யாரு யாருங்க யாருங்க யாரு சொல்லு. சரி காய்கறி கவலை மேலே வாங்கிக்கிறீங்களா? காய்கறி ஒரு கால் மாதிரி வாங்குறீங்களா? கடைசியில ரெடிமேட் போனியா ஏழான வயசு போன எங்க மாமியார் வச்சுருச்சா போன வயல் வழியா கூட்டிங்க கொண்டாங்க கூட்டிட்டீங்க கொண்டாங்க போகும். யார் போகணும்? கொஞ்சம் சைலண்ட். உள்ளூர் வீட்டுல இருந்து வந்து பூஜை போடணும். உள்ளூர் வீட்டுல இருந்து வந்து பூஜை போடணும். செய்வனர் வீட்டுல வீட்டுல பூஜை எல்லாம் போட்டாரு. எங்கேயாவது போற ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, கோயில் கிடையாது. ஆளு நல்லா இருப்பாங்க. பண்ணு எனக்காக சொல்லக்கூடாது. இல்ல 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 இது நாமத்தை எடுத்து வச்சுக்க. கொஞ்சம் நாமத்தை எடுத்து
அடிக்கடி மட்டும் வச்சுட்டாங்க. ஒரு 2-2.5 வருஷமா உடல் நல்ல சரியில்லாத போச்சு, தூக்கம் இல்லாத போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகாத ஹாஸ்பிட்டலு கிடையாது. எங்கெங்கேயோ போனோம், கோயில் குளம் போனோம், இந்த மாந்திரிகம் அது இதுன்னு அங்கங்கேயோ போனோம். எதுவுமே இல்லாத இப்போ தான் ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 3 மாதம் கொஞ்சம் சுமாராகினது. இந்த ஐயா கோயில் கேள்விப்பட்டு நான் ஃபோனில் 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அது தள்ளின்னு போயின்னு இருந்தது. போன வாரம் வந்து திரும்பி போயிட்டேன். இந்த வாரம் வந்து இங்கே வந்தோடனே இப்போது ஒரு மாற்றம் தெரியுது, நல்ல மாற்றம் வருது. எங்கள் வீட்லேயும் நாளைக்கு கூட்டின்னு வரலான்னு இருக்கிறேன். அன்னதானம் பண்ணுறாங்க, நல்ல ஒரு இதுவாக தான் பண்ணுறாங்க. வியாபார நோக்கம் கிடையாது, சேவை மனப்பான்மையோடு பண்ணுறாங்க. இந்த எங்கெங்கேயோ இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, மந்திரவாதி அது எங்கெங்கே இட்டு போனாங்க. எங்கேயும் ஒன்றும் சரியாகலை, எங்கேயும் சரியாகலை. இங்கே வந்தோடனே ஒரு மன நிம்மதி இருக்குது, ஒரு திருப்தியான ஒரு மனநிலை உருவாகுது. இங்கே எங்கள் வீட்லேயும் கூட்டின்னு வரோம், கால் வலிக்கு கூட்டின்னு வரல, இன்றைக்கி கூட்டின்னு வர முடியல, அடுத்த வாரம் கூட்டின்னு வரலான்னு இருக்கிறேன். நல்ல சேவை மனப்பான்மை, நல்ல அன்னதானம்லாம் நல்லா பண்ணுறாங்க. நம்ம மனமும் வந்து என்ன செய்கிறோமோ செய்யலாம். அது தெய்வத்தை தான் இங்கே நம்ப சொல்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் என்னமோ அப்புறம் இங்கே பெப்பத்தூர் கோயிலுக்கு போனோம், இன்னும் போகாத இடம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகிட்டு. மந்திரவாதி கிட்ட 5,000 10,000 மொத்தம் காசு இல்லாத போயிடுச்சு. போட்டதுக்கு அப்புறம் முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து சுற்றி போடணும். சரி, இப்ப பரவாயில்லையா? எனக்காக சொல்லியா? இல்ல நான் மனசார தான் சொல்றேன். சரி, போன வாரம் இப்படி பூந்தமல்லியில இருந்து வந்துட்டு போனாலும் நல்லா இருக்கும். போனாலும் வந்து